ஹாய்ங்க. இன்றைக்கி உருளைக்கிழங்கு சாதம் பார்ப்போம். உருளைக்கிழங்கு 2 எடுத்து நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 பச்சை மிளகா, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனும், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனும் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகும் 2 பச்சை மிளகாவும் தாங்க காரமே. வேறு எதுவும் நம்ம காரம் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு வாணலியில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை போட்டு தான் நம்ம தாளிச்சிட்டு நம்ம உங்களுக்கு தேவைன்னா முந்திரி போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இதோடய நம்ம பச்சை மிளகா, உருளைக்கிழங்கையும் நம்ம சேர்த்து வதக்கிக்குவோம். பச்சை மிளகா 2 வந்து கீறி நான் 2 கட் பண்ணி கீறி நான் போட்டிருக்கேங்க. நீங்கள் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது பசங்களுக்கு வந்து சாதத்தோடு சேர்ந்து அந்த பச்சை மிளகா போயிடும். இதுனா நம்ம தூக்கி போடுறது வசதியாக இருக்கும்ல, அதனால் நான் வந்து இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அதோடைய அந்த தண்ணியோடு நல்லா வதங்கிடும். அப்போ அப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து பருப்பு சாதம் டேஸ்ட்டும் கூட வந்துடும் உங்களுக்கு. இது நல்லாயிருக்கும். இது இப்படியும் பண்ணி பாருங்கள். நான் தக்காளி போடலை, நான் இந்த மாதிரியே செஞ்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்க, அந்த ஃப்ரையில் வந்து மிளகா பொடி போடுவோம். அதுக்கு பதிலாக நான் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன், அவ்வளோதாங்க. இதே நம்ம ரைஸாக பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூனு தூள் உப்பு போட்டிருக்கேன். மிளகுத்தூளையும் மஞ்சத்தூளையும் போட்டிருக்கேங்க. இப்போவே ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக சாதம் போட்டால் நல்லாயிருக்குங்க. சில பேருக்கு அப்படி போட்டால் பிடிக்கும், சில பேருக்கு குழச்சிருந்தா பிடிக்கும். ஆனால் உதிரியாக போட்டால் தாங்க டேஸ்ட் இருக்கும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.